வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம பிரெட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. வேலையாக நம்ம இந்த நெய்யில் நட்ஸ் எல்லாம் வறுத்து எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் பிஸ்தா, கொஞ்சம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நட்ஸ் எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இதை வெளியே எடுத்துடலாம். ஏற்கனவே இப்போ இந்த பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் நெய் இருக்குது. இதோட இன்னொரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம ப்ரெட்டை வறுத்தெடுக்க போகிறோம். ஒரு 6 ஸ்லைஸ் ப்ரெட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் போடுங்க. நெய்யிலே இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். அப்போ தான் அல்வா நல்லாயிருக்கும். நெய் பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இது நீங்கள் எவ்வளோ தூரம் வறுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரெட் கலர் சேஞ்ச் ஆகும். அப்போ உங்கள் டிஷ்ஷோட கலரும் நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். 6 ஸ்லைஸ் ப்ரெட் நான் இங்கே சேர்த்துருக்கேன். 6 ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கு 2 கப் அளவுக்கு பால் ஊற்றலாம். பால் ஆல்ரெடி கொதிக்க வச்சு ஆற வச்ச பால். இதை நல்லா கிளறிட்டே வாங்க. ப்ரெட்டு எப்படியும் பாலை சீக்கிரம் இழுத்துரும். இதோட 1/2 கப் இனிப்பு சேர்க்காத மில்க் பவுடரும் 1/2 கப் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் மில்க் பவுடர் சேர்க்காம கூட இந்த ரெசிபி செய்யலாம். மில்க் பவுடர் சேர்த்திங்கன்னா இதை ரொம்ப நேரம் வற்ற விடணும் அப்படிங்கிறது கிடையாது. மில்க் பவுடர் சேர்க்காத பட்சத்தில் நீங்கள் ஒரு 1/2 கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா பால் சேர்க்க வேண்டியது வரும். அப்படிங்கும்போது உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் டிஃபர் ஆகும், கொஞ்சம் லூஸாக இருக்கும். பட் கிளறிட்டே வந்தீங்கன்னா ஃபைனலாக எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். அடுத்ததாக நம்ம குங்குமப்பூ சேர்க்க போகிறோம். குங்குமப்பூ ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்து கொஞ்சமாக பாலில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேருங்க. ஒரு 5-10 நிமிஷம் இதை ஊற வச்சிங்கன்னா போதும். அந்த கலரெல்லாம் நல்லா பாலில் இறங்கிடும். இப்போ இதை நல்லா கிளறிட்டே வாங்க. ஓரம் நல்லா ஒட்டாமல் வரணும், அது வரைக்கும் கிளங்க. இதோ ஓரெல்லாம் நல்லா விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதை இன்னும் கொஞ்சம் நேரம் வரைக்கும் கூட கிளறுங்க. ஓரம்லாம் நல்லா ஒட்டாமல் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை. இது கரெக்டான பதம். ஃபைனலாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி ஆட் பண்ணிடுங்க. ஸோ நம்மளோட பிரெட் அல்வா ரெடி. இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். பிரெட் அல்வா இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.